வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல எடுத்துக்காட்டு 3ல் 56 பார்க்க போறோம். பாருங்க, 2 சமன்பாட்டு தொகுப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு எனில் k இன் மதிப்பை காண்க. இந்த சமன்பாடு தீர்த்தம்னா நிறைய தீர்வுகள் இருக்கு. அப்ப k ஓட மதிப்பு என்னவாக இருக்கும்? பாருங்க, தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன நிபந்தனை? a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இதான் நிபந்தனை. சரியா? இப்ப பாருங்க, நம்ம முதல் சமன்பாட்டை எடுத்து எழுதுவோமா? என்ன இருக்கு பாருங்க, 2x minus 3y. 2x minus 3y இடது பக்கம் கொண்டு வாங்க. minus 7 equal to 0. இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? a1 கண்டுபிடிமா? a1 b1 c1. அப்போ a1னா x ஓட கெழு 2, b1 அப்படின்னா y ஓட கெழு -3, c1 அப்படின்னா மாறிலி உறுப்பு -7. சரியா? அடுத்து ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்து எழுதுங்க. k plus 2 into x, k plus 2 into x minus 2k plus 1 into y. இது அப்படியே இடது பக்கம் கொண்டு வந்துருமா? இது பிளஸ் ஆன இடது பக்கம் வந்தா -3 into 2k minus 1. வலது பக்கம் எதுவுமே இருக்காது, 0. சரியா? இத இடது பக்கம் கொண்டு வந்து எழுதிட்டோம். இப்ப பாருங்க, இதுல இருந்து இது a2 b2 c2 எடுத்து எழுதுமா? a2 அப்படின்னா x ஓட கெழு x தவிர k plus 2, b2னா y ஓட கெழு y தவிர minus into 2k plus 1. அதுக்கு அடுத்து பாருங்க, c2னா மாறிலி உறுப்பு -3 into 2k minus 1. சரியா? இப்ப பாருங்க, இந்த நிபந்தனையில அப்படியே பிரதியிடும். பாருங்க, a1 எத்தனை? 2. பாருங்க, இதுல தான் பிரதியிட போறோம். என்னங்க கீழே இது பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? a1னா எத்தனை? 2. இங்க இருக்கு பாருங்க. பை a2னா எத்தனை? k plus 2 equal to b1. பாருங்க, b1னா -3 பை b2னா பாருங்க minus of 2k plus 1 equal to c1. பாருங்க, c1னா -7, c2னா -3 into 2k minus 1. அவ்வளவுதான். இது சுருக்கிட்டோம்னா தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, இந்த இடத்துல இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா பிராக்கெட் வெளியே தான் இருக்கு. அதே மாதிரி இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா பிராக்கெட் வெளியே தான் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் சமப்படுத்தினாலும் சரி, இது ரெண்டையும் சமப்படுத்தினாலும் சரி, இல்லை இது ரெண்டு எதை சமப்படுத்தினாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? முதல் ரெண்டு சமப்படுத்துவோமா? 2 by k plus 2 equal to 3 by 2k plus 1. சரியா? இப்ப பாருங்க, இது வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப 2 இங்கே இருக்கு, இதுங்க வந்தா பெருக்கல் 2k plus 1 equal to 3 இங்கே தான் இருக்கு, இது வகுத்துல இங்க வந்தா பெருக்கலா மாறும். பாருங்க, k plus 2. 2 உள்ள பெருங்க, 2 2 4, 4k plus 2 1 2. சரியா? 3 உள்ள பெருங்க, 3 k பெருக்குனா 3k plus 2 6. இப்ப பாருங்க, k எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 3k, சாரி 4k இருக்கு இல்லையா? 4k, இது பிளஸ் 3k, இங்க வந்தா -3k மாறும், ஈக்குவல் டு 6. இது பிளஸ் 2, இங்க வந்தா -2 மாறிடும். 4kல 3k கழிச்சோம் 1k, 6ல 2 கழிச்சிட்டோம்னா 4. இதான் என்னது? நமக்கு தேவையான k ஓட மதிப்பு. எது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்? இது ரெண்டையும் எடுத்தோம். இப்ப இது ரெண்டையும் எடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம். அதே ஆன்சர் தான் வரும். பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு? 3 by 2k plus 1, 7 by இந்த 3 உள்ள பெருக்கிறோமா? 2 6k minus 3ன்னா 3. சரியா? இந்த 3 உள்ள பெருக்கி எழுதிட்டேன். இப்ப பாருங்க, இது வகுத்துல இருந்து வந்தா பெருக்கலாமா? பாருங்க, 3 into 6k minus 3 equal to 7 into 2k plus 1. சுருக்கிறோமா? 3 உள்ள பெருங்க, 3 6 18k minus 3 9. 7 உள்ள பெருங்க, 7 2 14k plus 7. 7 7. k எல்லாம் ஒரே பக்கமா கொண்டு வந்துருங்க. 18k இங்க கொண்டு வந்தா -14k ஈக்குவல் டு 7. இது -9, இங்க வந்தா +9 மாறும். 18kல 14k கழிச்சோம்னா 4k, 4k. 7 9 கூட்டணும்னா 16. அப்ப k ஈக்குவல் டு 16. இந்த 4 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 4 16.
அப்ப கேவோட மதிப்பு எத்தனை 4 தான். நீங்க எக்ஸாம்ல ஏதாவது ஒண்ண போட்டுக்கிட்டாலும் போதும். therefore கேவோட மதிப்பு எத்தனை 4. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.